உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவில் பார்க்க போகிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நடுவில் இந்த பெஹல்காம் தாக்குதல், அந்த நடந்த தீவிரவாத தாக்குதலை கண்டித்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்களுடைய உத்தரவின் பேரில் மிகப்பெரிய அளவில் நம்முடைய இந்திய இராணுவம் பதிலடி தாக்குதல் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடக்குது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் இல்லை, தீவிரவாத செயல்களை செய்யக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவு இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு சண்டை. நம்ம அப்பாவி முஸ்லீம்களை எப்பவுமே நம்ம தப்பாக சொல்கிறதில்ல. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு இங்கே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசுகிறாங்க. நீங்கள் முஸ்லீம்களை ஆதரித்து பேசுகிறதுல தப்பே கிடையாது. ஆனால் பாகிஸ்தானுடைய ஆதரவு இஸ்லாமிய தீவிரவாதிகளை நாம் எப்படி ஆதரிக்க முடியும்? அது ரொம்ப மிகப்பெரிய தவறு. நிறைய நமக்கு புரிதல் வேணும், வரலாற்று புரிதல். முதல்ல நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் பக்கம் நியாயம் இருக்குது, அவனுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சமூக வலைத்தளங்களையும், அதாவது மோடிக்கு எதிராக, நம்முடைய இந்து மதத்துக்கு எதிராக, நம்ம இந்திய தேசத்துக்கு எதிராக எப்போ பாரு சில சமூக விரோதிகள் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் வரலாற்றில் புரியும், ஆனால் புரியாத மாதிரியே நடிப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம தேசத்தில் முகலாயர்கள் நிறைய படையெடுப்புகள் வந்தது நம்ம இந்தியாவை நோக்கி. ஸோ நம்ம நாட்டில் இருக்க செல்வங்களை அபகரிச்சிட்டு போகிறதுக்கு, நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக பல்வேறு படையெடுப்புகள், அது வெளியிலேருந்து அந்நிய படையெடுப்புகள் வந்தது. அப்படி வந்த படையெடுப்பில் முகலாயர்கள் படையெடுப்பும் ஒன்று. அதற்கு பிறகு அவங்களுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டை நோக்கி படையெடுத்து வந்தான். அவன் படையெடுத்து வந்ததில் எல்லா இஸ்லாமியர்களையும், அதாவது முகலாய மன்னர்களையும் அவன் அரெஸ்ட் பண்ணிட்டான். இங்கே இருக்க இந்திய மன்னர்களையும் அவன் அரெஸ்ட் பண்ணி வணிக ரீதியில் நிறைய பேர் பிடிச்சி, அவன் வணிகம் பண்ண வந்தவன் எல்லாரையும் இது பண்ணி பிரித்து ஆளும் சூழ்ச்சி மூலமாக எல்லாரையும் பிடிச்சிட்டு எல்லாரையும் அடிமைப்படுத்திட்டான். இப்போது இங்கே இருந்த மன்னர்கள், நம்ம இந்திய மன்னர்களும் அடிமைப்பட்டு போனாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்த அந்நிய மதத்தை சார்ந்த முகலாய மன்னர்களும் இங்கே அடிமைப்பட்டு போயிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்தியாவோட விடுதலைக்காக போராடணும்னு மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை முறையில் போராடும் பொழுது அப்போ தான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரியுது. மிகப்பெரிய அளவில் நாம் பிரிட்டிஷ்காரனை எப்படியாச்சும் துரத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் சுதந்திர போராட்டம் மிகப்பெரிய அளவில் வருது. இரண்டாம் உலக போரும் அந்த மாதிரி வருது. அதில் பிரிட்டிஷ்க்கு மிகப்பெரிய நெருக்கடி தெய்வாதீனமாக. இதன் மூலமாக கடவுள் நமக்கு பிரிட்டிஷ்காரங்கிட்ட நமக்கு விடுதலை 1947 நமக்கு விடுதலை கிடைக்கிது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அவன் நம்மளை அடிமைப்படுத்தின பிரிட்டிஷ்காரர் ரொம்ப ஜென்யூனாக, இந்த நாடை நாங்கள் ஆண்டுட்டோம், இப்போ நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், இந்த நாட்டில் எங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, நாங்கள் சில ஒப்பந்தம் மட்டும் போட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து நாங்கள் போயிடுறோம், இந்த நாட்டை நாங்கள் காலி செஞ்சு கொடுத்து நாங்கள் போயிடுறோம், சில பேர் இருப்பாங்க, சில தூதரங்கள் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு அவன் போயிட்டான். அவன் எவ்வளோ நேர்மையாக அவன் வந்தால் அடிமைப்படுத்தினா, நம்ம சுதந்திரம் கேட்டோம், அப்புறம் போராட்டத்தின் மூலமாக சுதந்திரம் கொடுத்து அவன் வெளியே போயிட்டான்ல பிரிட்டிஷ்காரன். அதே மாதிரி முகலாய மன்னர்களும் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா முகலாய மன்னர்களின் வம்சத்தை சார்ந்தவர்கள், மரியாதைக்குரிய ஜின்னா போன்றவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கணும், இந்த நாட்டில் நம்ம சுதந்திரத்துக்காக போராடணும், ரெண்டு பேருமே அடிமையாக தான் இருந்துட்டோம், அப்போ வெள்ளைக்காரன் 2 பேரும் போராடி இப்போ சுதந்திரம் கிடச்சிருச்சு, இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு, நாங்களே அந்நியர்கள் தான், நாங்கள் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த நாங்கள் அந்நியர்கள், நாங்கள் அரேபியர்கள், நாங்கள் முகலாயர்கள், நாங்கள் இங்கே உங்களை அடிமைப்படுத்தினது பிரிட்டிஷ்காரன் எப்படி தப்பு பண்ணானோ அந்த மாதிரி நாங்களும் தப்பு பண்ணிட்டோம் வரலாற்றில், அவன் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போன மாதிரி நாங்களும் இந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியே போய்டுறோம், எங்களுக்கு சில சின்ன சின்ன ஒப்பந்தம் போட்டு இங்கே யாருன்னா இருக்க விரும்பினா இருந்துக்கிட்டோம், ஆனால் இந்த நாட்டுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் எங்கேருந்து வந்தோமோ நாங்கள் அங்கேயே போய்டுறோம், உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எங்களுக்கு எந்த உறவும் இல்லை, எந்த சொந்தமும் நாங்கள் கொண்டாட மாட்டோம். பிரிட்டிஷ்காரன் எப்படி இந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டானோ, அவன் நாட்டுக்கு இங்கிலாந்துக்கு போயிட்டானோ, அந்த மாதிரி நாங்களும் எங்கள் அரபு நாடுகளுக்கு, இஸ்லாமிய நாடுகளுக்கு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு தானே ஜின்னா போன்றவர்கள், அன்றைக்கு இருந்த முகலாய இஸ்லாமிய மதத்தை சார்ந்த முக்கிய தலைவர்கள்லாம் ஒரு ஒப்பந்தம் போட்டு சொல்லிட்டு இங்கேருந்து போயிருக்கணும். அதற்கு பதிலாக இந்த நாட்டில் எங்களுக்கு பங்கு வேணும், இங்கே பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கீங்க, நாங்கள் சிறுபான்மைகள்லாம் முஸ்லீம் இருக்கோம், இப்போ எங்களுக்கு இந்த நாட்டை நாங்கள் ஆண்ட நாடு, அதனால் எங்களுக்கு பிரித்து கொடுங்க, நாங்களும் சுதந்திரத்துக்காக சேர்ந்தவங்க கூட போராடணும் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செய்து இந்த நாட்டை பிரிக்கும் போது தான் பாகிஸ்தானும்
இந்துஸ்தானம் இருந்தது. இந்துஸ்தானத்தை இரண்டாக பிரித்து அதை பாகிஸ்தானம் அப்படின்ட்டு இன்றைக்கி பாகிஸ்தான் இந்த தேசம் உருவாகிறதுக்கு இந்த சூழ்ச்சி தான் காரணமாக இருந்தது. அப்போவே ஜின்னாவுடைய மகளை வச்சு ஒரு சூழ்ச்சி பண்ணி இந்த நாட்டில் இஸ்லாமியர் நாங்கள் இந்தியாவிலே நாங்கள் இருப்போம், நாங்கள் இந்தியா விட்டு நாங்கள் இங்கே வரமாட்டோம், காந்தி அவர்களை விட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படி இப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லி மூல செலவு செஞ்சு இந்த நாட்டை அபகரிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. சரி, பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் சும்மா இருந்தாங்களா, காஷ்மீருக்காக சண்டை போட்டாங்க. அந்த சண்டை இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. ஆக்சுவலாக பாகிஸ்தானே இந்தியா அவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தது, இந்தியா பிரித்து கொடுத்தது, அது கொடுத்ததே தப்பு. அந்த ஒப்பந்தத்தையே நம்ம ரத்து பண்ணிவிட்டு பாகிஸ்தானை இந்தியாவோட இணைக்கணுன்றது தான் இப்போ முக்கியமான விஷயம். ஏன்னா இப்படி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்க அத்தனை பேரும் நமக்கு எதிராக அங்கே இருக்க அந்த ஆட்சியாளர்கள் சண்டை போடுறாங்க, பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு என்னமோ இதுதான் அவங்க நாடு, நம்ம என்னமோ இந்துக்கள் என்னமோ அவங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டோம், இந்தியர்கள் ஏதோ அவங்களுக்கு கொடுமை பண்ணிட்டோம், அவங்கள ஏமாற்றிட்டோம், சதி பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியர்கள் அப்படி யாரும் அந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணல, எதுவுமே பண்ணலை. அவங்க நம்ம நாட்டில் பிடிச்சிட்டு வெள்ளைக்காரன் எப்படி டீசெண்டாக போயிட்டானோ அதே மாதிரி நம்ம போயிருக்கணும். நீங்கள் மதத்தை பின்பற்றி சாதாரணமாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நாடை நீங்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது. இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு தான். இதில் இஸ்லாமியர்கள் நீங்கள் குடியிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நாடு இந்துக்களுக்கானது. நீங்கள் வேறு மதத்தை சார்ந்தவங்க, உங்களுக்குன்னு பல நாடுகள் இருக்குது, அந்த நாடுகளுக்கு நீங்கள் போயிருக்கணும் அப்போவே. சரி, இப்போ ஒன்று கேட்டு போகல, பாகிஸ்தானை இந்தியா கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த பாகிஸ்தான் அதிபர்கள் நீங்கள் போகிறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் திரும்ப திரும்ப இந்தியாவுக்கு எதிராக பண்ணிங்கன்னா இது ஒரு நாள் மோசமான விளைவை ஏற்படுத்தும். நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இந்தியர்கள் கண்டிப்பாக இந்திய இராணுவம் பாகிஸ்தானை கைப்பற்றியே தீரும். நாங்கள் நாடு பிடிக்கிற அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஆனால் எங்கள் நாடு அது, எங்கள் மண் அது, அதை நீங்கள் தான் அபகரிச்சுக்கிட்டீங்க. தேவையில்லாமல் ஒவ்வொரு முறையும் தலைவலியாக எங்களுக்கு இருக்குது, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்களோ அந்த நாடு நிம்மதியாகவே இருக்காதுன்றதுக்கு இது ஒரு முக்கிய உதாரணம். விரைவில் அதுக்கு தீர்வு காணப்படும். இந்தியா பதிலடி கொடுக்கும். நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள் தக்க பாடம் புகட்டுவார் அப்படின்றது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.